ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரத்துக்கு உண்டான அப்டேட் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் வண்டி வரல. இப்போ இந்த ஒரு ஹுண்டாய் கெட்ஸ் இந்த ஒரு வண்டி தான் வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, ஹுண்டாயில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வண்டி இருக்குது. ஸோ அந்த 3 வண்டியை நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த சேனலில் மொதல் பார்க்குறவங்களா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு 3 வண்டி இருக்குது. ஸோ ஹுண்டாய் கெட்ஸு, அதுக்கப்புறம் ஹுண்டாய் அசன்ட்டு, ஹுண்டாய் வெர்னா. ஸோ இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் கெட்ஸு. ஸோ இந்த வண்டியோட மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2006 மாடல் வந்துடுது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 வரைக்கும் எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ வண்டி பாருங்கள், வண்டியில் வந்து அலாய் வில்லு, டயர் பாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு 90% இருக்குது. வண்டியில் பெரிய அடிமானம்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. வண்டி நல்லா வந்து ஃபேமிலி யூஸ்க்கு சூப்பர் வண்டின்னு சொல்லலாம். பெட்ரோல் தான். ஸோ ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வேலை செஞ்சுருக்காங்க. வண்டி ஓட வந்து பார்த்திங்கன்னா நல்லா சர்வீஸ் ஆகிரும். நம்ம எதுவும் வேலை பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை டயர் பாயிண்ட்லாம் நல்லா இருக்குது. அடி டென்ட்டு பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் இருந்தால் நான் காமிச்சிடுவேன். ஸோ வண்டியில் பார்த்திங்கன்னா பெரிய அடி இல்லை. இந்த பம்பரில் லைட்டாக ஸ்க்ராட்ச் இருக்குது. அந்த மைனர் ஸ்க்ராட்ச் எல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்குறப்ப தெரியாது. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது. லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இன்டீரியர் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இன்டீரியரில் இன்னொரு ப்ளஸ் ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ சிஸ்டம் அண்ட் ஆடியோ அண்ட் வீடியோ ஒரு ஆண்ட்ராய்ட் செட்டு மாட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, ஆடியோ சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் வந்துடுது. ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், அலாய் வீல் வந்துடுது. உள்ளே ஒரு டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,29,000 சொல்கிறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் அக்சென்ட்டு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல். ஸோ ஓனர் பார்த்திங்கன்னா 4 வந்துடுறாங்க. ஸோ இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஓனர் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா 28 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட பேக் சைட் பாருங்கள். டயர் பாயிண்ட்லாம் நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் ஒரு டென்ட் ஒன்று இருக்குது. இது ஒன்று மட்டும்தான், ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு டென்ட் மட்டும்தான். இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, இல்லை சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது. ஸோ இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், ஏசி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெர்னா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 4 ஓனர், அந்த வண்டி 4 ஓனர். ஸோ ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேலாம் வர ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் மேட்டரே கிடையாது. ஏன்னா ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓனர் 5 ஓனர்லாம் வரும். ஏன்னா கம்பல்சரி நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஓனர் அப்படிங்கிறதுனால நீங்கள் யோசிக்க வேண்டாம். வண்டி நல்லா இருக்கா செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாய் வெர்னா. இது ஒரு 2006 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 27 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இருக்குது. இந்த வண்டியை பாருங்கள், இதோட அவுட்லுக் பார்த்துடலாம். ஸோ வண்டியோட பேக் சைட் பாருங்கள். ஸோ வண்டியில் பெரிய அடிமானமோ ஏதோ டென்ட்டோ எதுவும் இல்லை. டயர் பாயிண்ட் ஒரு 50% பக்கம் இருக்குது. ஸோ மண்ணு பட்டிருக்கிறதுனால கிளியராக தெரியல. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஸோ லெதர் சீட்ஸ் போட்டுருக்குறாங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் கூட உள்ளே வந்துடுது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,55,000 வருது. பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஓனர் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா 2 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,45 வருது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,29 வருது. இந்த 3 வண்டியுமே பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டலாக கரண்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2007 வந்துடுது. டீசல் வேரியன்ட் வண்டி, 2 ஓனர் வந்துடுறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,59,000 வருது. நேரில் வாங்க, ஏதோ ரீசனபிளாக பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துருக்கிறது ஸ்கோடா ஃபேபியா 2012 மாடல், 4 ஓனர் வந்துடுறாங்க.
ஸோ 4 ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா நான் அதுக்கு ரீசன் சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் வர்ற இதில் பார்த்தீங்கன்னா 4 ஓனர் 5 ஓனர்லாம் வரும், 6 ஓனர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிங்கிள் ஓனர் வண்டி அப்படின்னா நம்ம புதுசாக எடுத்துக்கணும். ஸோ இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.65 வருது. டீசல் வேரியன்ட் வண்டி, 2012 மாடல். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோண்டா சிட்டி. ஸோ 2006 மாடல், FC 26 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்லாம் வந்துடுது. பியூர் பெட்ரோல் வண்டி. ஸோ சின்ன சின்ன மைனர் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.65 வருது. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டாடா இண்டிகோ 2006 மாடல், 26 வரைக்கும் FC கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.15 வருது. பெட்ரோல் வண்டி தான். பெட்ரோல் வண்டி 3 ஓனர் வந்துடுறாங்க. வண்டியோட ப்ரைஸ் வந்து 1.15 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா 2011 மாடல், டீசல் வேரியன்ட் வண்டி, 3 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1.55 கொடுத்துடலாம். FC 26 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி ஜென் எஸ்டிலோ. ஸோ 2006 மாடல், FC 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது, பெட்ரோல் வண்டி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.15 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் புண்டோ 2009 மாடல், டீசல் வேரியன்ட் வண்டி, 2 ஓனர் வந்துடுறாங்க. FC இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1.35 வருது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது 2010 மாடல் மாருதி சுசுகி SX4. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,85,000 வருது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக், ABS, அலாய் எல்லாமே வந்துடும். பெட்ரோல் வேரியண்ட்டு, பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது டாடா விஸ்டா 2009 மாடல், ஓனர் 4 வந்துடுறாங்க. ஸோ டீசல் வேரியண்ட் வண்டி, TDI இன்ஜின் வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 95,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி SX4. பார்த்திங்கன்னா 2 ஓனர் வந்துடுறாங்க. பெட்ரோல், ABS, அதுக்கப்புறம் அலாய் வீல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் பேக், எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா FC இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1.35 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள அப்டேட்டில் நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் ரியல் வேல்யூ கார்ஸ்.